நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இல்ல பெரியம்மா, நான் கிளம்புறேன். ஏ உட்காரு. சொல்லுங்க. சீனுவ நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. ராமு மாமா மாதிரியே நீங்களும் சொல்றீங்களே, நான் ஏன் சீனு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா பண்ணிக்க கூடாது, அவ்வளவுதான். பண்ணிக்க கூடாதுன்னா காரணத்தை சொல்லுங்க. சீனு மாமாக்கு ஏதாச்சும் நோயா? இல்ல எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? அப்ப நான் ஏன் சீனு மாமா கல்யாணம் பண்ணிக்க கூடாது? உண்மையா சொல்லுங்க. நான் சொல்லுவேன், அத உன்னால தாங்கிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் நான் தாங்கிப்பேன். சொல்லுங்க. இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி, சொல்லல. அப்படி ஒருவேளை சொன்னாலும் சாரதா குடும்பத்துல பிரச்சனை வரும். ஏன் இப்படி சொல்றீங்க? சீனு சாரதாவோட பையன் இல்ல. சீனு சாரதாவோட பையன் இல்லைன்னு சொன்னேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நான் எதுக்காக போய் சொல்லணும்? சீனு என் பையன்தான். பிறந்த உடனே சீனுவையும் பிரசாத்தையும் மாத்திட்டாங்க. இல்ல, நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க, போய் சொல்றீங்க. நான் எதுக்காகமா உன்னை ஏமாத்தணும்? பிரசாத் ஏன் சீனு ஏன் புள்ளதா. அதனாலதான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன் சக்தி. சக்தி, உங்க அம்மா விஜய் யாரு? என் தங்கச்சி. சீனு என் பையன். அப்போ அவன் உனக்கு அண்ணன் தானே? அவனை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏன் சின்ன மாமா? இல்ல சக்தி, இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ நம்பித்தான் ஆகணும். மாட்டேன். அதனாலதான் ராமு கூட இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றாரு.
நீ இந்த உண்மையை சொன்னா சாரதாவோட குடும்பம் சின்ன பின்னம் ஆயிடும். சீனுவோட வாழ்க்கைய நீ அழிக்கணும்னு நினைச்சா தாராளமா போய் சொல்லு. சக்தி, எந்த சூழ்நிலையிலையும் பிரசாத்தை என்னால இழக்க முடியாது. நான் இழக்கவும் மாட்டேன். நீ சீனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீ சீனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது சக்தி. புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. சீனுவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அழாத. சீனுவை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது சக்தி. நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. ஐயரே. ஐயா வணக்கம் சார். உட்காரியா உட்காரியா. என்ன யோகி தலை தடவிட்டு இருக்கே? பல்லி விழுந்துச்சு. ஐயா தலையில பல்லி விழுந்தா மரணமாச்சே. மரணம் ஆருக்கியா? பல்லிக்கா யோகிக்கா? அட போயா. பொறுவு என்ன செய்தி? ஐயரே. ஐயா என்ன ஏன் இந்த சண்முகம் பணம் தரப்போறானமா இல்லையமா? கேட்கட்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன பிரச்சனை? ராமு சாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். அடப்பாவமே, என்னையா அது திடீர்னு? ஸ்வேதா வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு பிரபாவதி கிட்ட பணம் வாங்கிட்டா. அந்த பணத்தை மேடம் தான் திருப்பி கட்டணும்னு ரொம்ப கலாட்டா பண்ணிட்டா. பிரபாவதி உடனே 10 லட்ச ரூபாய் கட்டணும்னு நோட்டீஸ் மேல நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சாரதா எல்லாம் கேஸ் வேற இழுத்துட்டே போகுது. மேடம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால பிசினஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இது பணம் எதுவும் வேணுமா? பணம் வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரியம் செய்யணும். என்ன காரியம்? என்ன செய்யணும்? சாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால மேடம் ரொம்ப கோபமா இருக்காங்க. மேடம் பிரபாவதி ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி பிரபாவதியை போட்டு தள்ளிடுவோம் கியா. ஒன்னிய மாதிரி ஒரு ஆளு ஒருத்தரை போட்டு தள்ளணும்னு நினைக்கினா உன் குடும்பத்துல எம்புட்டு குழப்பங்கள் வந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதியா. இந்த பாரு, பிரபாவதியை போட்டு தள்ளணும்னா
ஈஸ்வர பாண்டி ஐயா, வேலுமணி இவங்க எல்லாம் சாகிறதுக்கு முன்னால செஞ்சிருக்கணும். இப்ப செஞ்சா பழி சாரதா மேலத்தான் வரும். சாரதா தான் செஞ்சாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த பாரு, முதல்ல நம்ம சாரதாவை காப்பாற்றணும். எல்லா விஷயத்திலிருந்தும். கிருஷ்ணா கொலை கேஸ் உள்பட. என்ன? அதை நான் பரவாயில்ல சொல்லுதேன். இந்த பாரியா, பிரபாவதி விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுதோம்யா. ஆனா கண்டிப்பா செய்யுதோம். முதல்ல பணத்தை வாங்கிட்டு போய்யா. கிருஷ்ணா கொலைகேச மறந்துருப்பா. என்ன சக்தி? ஏன் வெளியே நின்று இருக்க? ஆத்துக்குள்ள போலியா? யாருக்கா காத்துட்டு இருக்க? சும்மாதான். பெரம்பூர்ல எங்க அக்கா இருக்காளோ, அவ ஆத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆத்த பத்திரமா பாத்துப்பியா? தனியா இருப்பியா? சரி, நான் போயிட்டு வரேன். இந்த ஆர்டர்ஸ்லாம் இன்னைக்கு போயிடுமா? இன்னைக்கு நைட் ஷிப்ல எல்லாம் போயிடும் சார். இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு? கொஞ்சம் தான் சார், ஒரு 15% தான் இருக்கும். எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல, படுத்துன்னு இருக்கார். பாத்துங்க, மாத்திரை சாப்பிட்டாரா? இல்ல, இன்னும் சாப்பிடல. சாப்பிட சொல்லுங்க. பிடிவாதம் பிடிச்சாருன்னா காவேரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரி, நீங்க? எனக்கும் அங்க இருக்கணும்னு தான் ஆசை. என்ன பண்றது, பிசினஸ்னு ஒன்று இருக்குல்ல. நான் மதியானத்துக்குள்ள வர பாக்குறேன். பாத்துங்க. சரி. எங்க போயிருந்தீங்க யோகி? மருத பண்ண பார்க்க போயிருந்தேன். என்ன விஷயமா? சும்மாதான். நீங்க அவர் கூட பழகுறது எனக்கு பிடிக்கல யோகி. அடிக்கடி அவரை மீட் பண்ணது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. என்ன பேசினாரு? நடந்த கொலைகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். திடீர்னு உங்களை காப்பாற்றணும், அது ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. எல்லா விஷயத்துல இருந்தும் கிருஷ்ணா கொலை கேஸ் உள்பட. அதான் புரியல மேடம். என்ன காப்பாத்தணும்னு அவரையும் வருத்தப்படுறாரு? தெரியல மேடம். அதான் அவங்களோட எல்லாம் பேசினா ஏதாவது ஒன்று சொல்லி எங்களையும் குழப்பிடுவாரு. இந்த அடியாட்களோட நம்ம எந்த உறவும் வச்சுக்க கூடாது யோகி. இதோட விட்டுடுங்க. சரி மேடம். என்ன? சார் மனசுல ஏதோ ஒன்று இருக்கு. இனிமே சக்தி சீனு கல்யாணத்தை பத்தி பேசி அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த கல்யாணம் வேணான்னு சார் டிசைட் பண்ணிட்டாரு. எனக்கும் இந்த கல்யாணம் வேண்டாம் மேடம். அவர் ஹெல்த் நல்லா இருக்கணும். சார் ரொம்ப முக்கியம் மேடம். எனக்கு தெரியும் யோகி. குடும்பத்து மேல பாசமா இருக்காரு. பிள்ளைங்க மேல உயிரே வச்சிருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் என்னால அவரை புரிஞ்சிக்கவே முடியல. ஒருவேளை நான் சம்பந்தப்பட்ட விஷயம்னால என்கிட்ட இருந்து மறைச்சு அவர் இப்படி வேண்டான்னு சொல்றான்னு நினைக்கிறேன். சீனுக்கும் வேற இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். உங்களுக்கு வருத்தமே இல்லையா யோகி? எனக்கு வருத்தமே இல்லை மேடம். நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு. சீனு தனக்கு புருஷனா வரணும்னு சக்தி சின்ன வயசுல இருந்து அவன் மனசுல கோட்டை கட்டிட்டு இருந்தா. அவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம், அவளை பெங்களூருக்கு அமிச்சு ஹாஸ்டல்ல தங்க வச்சு மேல படிக்க வைக்கிறேன். ஒருத்தர் கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த காலத்து பொண்ணுங்க மனசுல என்ன நினைச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கவே முடியல யோகி. சக்தி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இல்லைன்னா தேவையில்லாத முடிவெல்லாம் எடுப்பா. இப்ப பாருங்க, ஸ்வேதா திருந்துற மாதிரி இருந்தா இப்ப பணம் வேணும்னு இவ்வளவு கலாட்டா பண்றா. நீங்க எதுக்கும் சக்தி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ணுங்க.
அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது மேடம். ஏன் அப்படி சொல்றீங்க? அவ என் பொண்ணு மேடம். சொல்லுங்க. பிரபாவதிய ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் பிரகாஷ் வந்து மீட் பண்ணி பேசினார் சார். என்ன சொல்றீங்க? ஆமாம் சார், 2 பேரும் சந்திச்சு ரகசியமாக ஏதோ பேசினாங்க சார். அவங்க 2 பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம், அதனால மீட் பண்ணி பேசியிருக்கலாம் இல்லையா? இல்லை சார், ஃப்ரெண்டுனா முறைப்படி மரியாதை வீட்டுக்குள்ளே கூட்டு போய் பேசியிருப்பாங்க சார். ஆனால் தோட்டத்தில் நின்று ரொம்ப ரகசியமாக பேசிட்டு இருந்தாங்க சார். சார், ஈஸ்வரபாண்டி கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரபாண்டியனும் பிரபாவதியும் மீட் பண்ணியிருக்காங்க. வேலுமணி கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி வேலுமணியும் பிரபாவதியும் மீட் பண்ணியிருக்காங்க. அதனால நடந்த இந்த கொலைகளுக்கும் பிரபாவதிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு சார். பிரபாவதிக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரகாஷ்க்கும் ஏதோ தொடர்பு இருக்கு சார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரோ ஒருத்தர் உதவி பண்றதுனால தான் நம்மளால இந்த கேஸை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல சார். பிரபாவதி உடனடியாக கஸ்டடியில் வச்சு விசாரணை பண்ணா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் சார். உடனடியாக பிரபாவதி அரெஸ்ட் பண்ணிடலாமா சார்? என்ன சார் யோசிக்கிறீங்க? அரெஸ்ட் பண்ணிடலாமா? வேண்டாம் மிஸ்டர் ரத்னகுமார், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம். சரிங்க சார். பிருந்தா, உன்கிட்ட பேசணும், உடனே வா. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, மருது பையன் இருக்காருங்களா? சொல்லுங்க, நான் தான் ஐயர் பேசுறேன். என்ன விஷயம்? நான் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுறேங்க. ஐயாட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? ஒரு நிமிஷம். ஐயா, என்ன? கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. அரே, ஐயா, நான் ஏட்டு சுப்பிரமணி பேசுறேங்க ஐயா. என்னையா? உங்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு வரதுக்காக பிருந்தாமனை ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சுட்ருக்காங்க ஐயா. நான் இங்கேருந்து ரொம்ப நேரம் பேச முடியாது. ஃபோன் வச்சுட்டிங்களா ஐயா? அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிட்டேன். சாரு, இதோ வரேன்ப்பா. என்னப்பா? போலீஸ் என்னை விசாரணை கூட்டு போக வந்துட்டு இருக்காங்களாம். அப்பா, சாயந்தரத்துக்குள்ள நான் வரலின்னா நம்ம வக்கீல்கிட்ட சொல்லி என்னை வந்து பார்க்க சொல்லு. பயப்படாத ஐயரே. ஐயா, நீ இன்னைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம் ஐயா. ஆ, இங்கனே இருந்து பிள்ளைய பார்த்துக்க. சரிங்க ஐயா. அப்பா, நான் வேணா ஸ்டேஷனுக்கு கூட வரவா? நான் பார்க்காத போலீஸா? ஏசி பிருந்தா அனுப்பிச்சாங்களா? ஆமாம் சார். போகலாமா? வாங்க சார். இதை உடனே அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். இந்த மாதம் ஓட்டி வேஜஸ் எல்லாம் கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு எல்லார்ட்டையும் கழுத்து வாங்கிய சார். பாபிரதா, என்னம்மா விசாரணை பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போக வந்திருக்கியா? எப்படி தெரியும்? இப்போதான் மருதப்பன் வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது. நிறைய ஆள் வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த ரெட் டிஷர்ட் போட்ட ஆளு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் பார்த்ததே இல்லை. மேடம், என்ன? யோகி சார் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். என்ன விஷயம்? ஒரு சின்ன விசாரணைக்காக இவரை அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்க போங்க யோகி, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம்.
என்ன? இதுல ரெட் டிஷர்ட் போட்ட ஆள உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. எனக்கு தெரியாது. ஏன்? அப்புறமா சொல்றேன். போலாமா? இல்ல சித்தி, வேலுமணி, அட்வொகேட் தமிழ் இவங்களெல்லாம் கொலை பண்ணது இவன் தான். அதனாலதான் இவனை தெரியுமான்னு கேட்டேன். வாங்க போலாம். சீனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நீ சீனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது சக்தி. புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. சீனுவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது சக்தி. நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. நீ கல்யாணம் பண்ணிக்க செய்யக்கூடாத பெரிய பாவம் பண்ணிவிட்டேன். அண்ணனையே காதலித்திருக்கிறேன்.
பிரபாவதி பெரியம்மா தான் இந்த உண்மையை சொன்னார்கள். பிரசாதும் சீனுவும் பிறந்தவுடனேயே ராமு மாமாவும் கிருஷ்ணா பெரியப்பாவும் குழந்தைகளை மாற்றிக் கொண்டார்களாம். யார் என்ன சொன்னாலும் சீனு மாமாவை என்னால் அண்ணனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பா, நான் போய் வருகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். சக்தி. உண்மையை மறைச்சு எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. எந்த பொய்யும் ரொம்ப நாள் நிலைக்காது. வாஸ்தவம் தான். நீங்க சொல்றது சரிதான் தம்பி. ஆனா இப்படி மிரட்டி ஒரு பொய்யை உண்மையாக்கிட முடியாது. ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரகாஷ் உங்களுக்கு தெரியுமா? யாரு? கிருஷ்ணா கொலை சம்பந்தமா ராமு அரெஸ்ட் பண்ணிட்டு போனாரே, அவரா? பரவாயில்லையே, ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. என்ன தம்பி, ஒரு உறவுக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காரு, அவரை நான் மறக்க முடியுமா? ஆமா, அவர்தான் இப்போ ரிட்டையர் ஆயிட்டார்ல, அவரை பத்தி ஏன் கேட்கியா? அவருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? அவருக்கும் எனக்கும் ஒன்றும் உறவு இல்லையே. இந்த போட்டோல மார்க் பண்ணிருக்க ஆளு உங்களுக்கு தெரியுமா? அரே, இந்த சேப் சட்டை போட்டுக்கிட்டு தாடி வச்சிருக்கானே, இந்த பையனா? ஆமா. தெரியாதே. ஆரேவே, எதுக்கு இவனை பத்தி ஏன்ட்ட கேக்கிய? அவன் தான் வேலுமணியையும் தமிழையும் கொலை பண்ணவன். அப்படியா? அப்போ இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது? ஆனா தெரியாதுன்னு சொல்லுதே, சும்மா தெரியாதுன்னு நான் என்ன சொல்லுவேன்? கிருஷ்ணாவை கொலை பண்ண ரம்போ நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து எதுக்கு பணம் கொடுத்தீங்க? ஆறு ரம்போ என்ன பணம், எந்த ஆஸ்பத்திரி? நான் எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகலையே. ரம்போன்னு யாருன்னு உங்களுக்கு தெரியாது? அட ஆரவே ரம்போ எனக்கு தெரியாது. ரம்போனை விசாரணை பண்ணும்போது நீங்க என்கிட்ட செல்ல பேசல. நான் உங்கள்கிட்ட பேசினா என்ன தப்பு இது? நான் எப்ப பேசின உங்கள்கிட்ட? பொய் சொல்லாதீங்க. ரம்போனை விசாரணை பண்ணும்போது நீங்க தான் என்கிட்ட செல்ல பேசுனீங்க. 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு ராம்போன் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்திருக்கீங்க, பணம் கொடுத்துருக்கீங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் பிருந்தா அதை பார்த்திருக்காங்க. இது என்ன தேதி சொன்னீங்க? 19ஆம் தேதி. தம்பி, 19ஆம் தேதிக்கு நான் ஒரு பெரிய மீட்டிங்ல இருந்தேன் தம்பி. எனக்கு நேரமே கிடையாது. நான் வெளியிலே போக முடியாது. நான் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன்? இந்த பிள்ளைக்கு ஆற பார்த்தாலும் என்னைய மாதிரியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் ஓட்டு சொல்லியிருக்கு. இந்த பாருங்க, விசாரணைங்கிற பேர்ல சும்மா என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க.
இந்த கிருஷ்ணா குல சம்பந்தமாவோ வேலுமணி குல சம்பந்தமாவோ இவன் தான் குத்தவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அது சம்பந்தமா நான் தேவைப்பட்டா கூப்பிடுங்க, வாரே பேசுவோம். சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. யோகி, ஒரு நிமிஷம் யோகிட்ட பேசிட்டு அனுப்பிடுறேன். யோகி, உள்ளார ராம்போன்னு ஒருத்தனை பத்தி கேட்பாங்க, போட்டோவை கூட காட்டுவாங்க. எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லு. ஏன்? அவன் தாயா கிருஷ்ணாவை கொலை பண்ணவேன். இருக்கட்டும். இருக்கட்டுமா? சாரதா சொல்லித்தான் அவன் இந்த கொலையை செஞ்சான். என்ன சொல்றீங்க? இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு தான் அவனுக்கு நான் அப்பப்போ பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சாரதா தான் அந்த கொலையை செஞ்சதியா? இல்ல மேடம், அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. யோகி, இந்த பாரு, சாரதா ஈஸ்வர பாண்டையாவோட பொண்ணு. உன்னைய விட எனக்கு அந்த குடும்பத்து மேல விசுவாசம் ஜாஸ்தி. சொல்றது கேளு, எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லு. அப்படியே சொன்னாரு. ரம்போனுக்கு மருதப்பன் ஹாஸ்பிட்டல்ல பணம் கொடுக்கும்போது நான் கன்ஃபார்ம்டா பார்த்தேன். அவர் இல்லவே இல்லைங்கிறாரு. உட்காருங்க. மிஸ்டர் யோகி, சாரதா உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சாரதாவை தெரியும். நான் உங்க வீட்டில் தான் வளர்ந்தேன். ஈஸ்வர பாண்டியன் தான் என்னை வளர்த்தார். அப்போ அந்த நன்றி விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக தான் கிருஷ்ணாவை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணீங்களா? சொல்லுங்க, கிருஷ்ணா கொலைக்கு சாரதாக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. கிருஷ்ணாவை கொலை பண்ண ரம்போன்னு உங்களுக்கு தெரியும்ல? ரம்போனுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரகாஷ் உங்களுக்கு தெரியுமா? யார சொல்றீங்க? கிருஷ்ணா கொலை வழக்குல ராமு அரெஸ்ட் பண்ணாரு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரகாஷ். இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பொய் சொல்றீங்க. இவர் உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும். ரம்போன்னு உங்களுக்கு தெரியும். வேலுமணி தமிழை கொலை பண்ண உங்களுக்கு தெரியும். அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரகாஷும் உங்களுக்கு தெரியும். எனக்கு யாரையும் தெரியாது. உண்மை எங்க கிட்ட இருந்து மறைக்காதீங்க, சொல்லுங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. தெரிஞ்ச உண்மையை மறைக்காதீங்க மிஸ்டர் யோகி. உண்மையை சொல்லுங்க. நான் போலாமா? ம். ஐயோ, அப்பாவை பாருமா. வாயை திறந்து பேசுமா. ஐயோ.
குட் ஈவினிங் பா. சரிங்கப்பா, வந்ததுலேருந்து உம்மனே இருந்துட்டு இருக்கீங்க. சும்மா இருங்கப்பா. அத்தை எவ்வளோ ஆசையாக எனக்கு ப்ரெசென்ட் பண்ண சாரி கஷ்டப்பட்டு மேட்சிங் ப்ளவுஸ்லாம் தேடி எடுத்து போட்டுன்னு வந்திருக்கேன். நான் அப்படி தான் வருவேன்.
பிரசாத் பிரசாத், சக்தி செத்து போனதுலேருந்து பிரபா ஒரேடியா மூட் அவுட் ஆயிருக்கா. ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறா, யாரோடையும் பேச மாட்டேங்கிறா. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கப்பா. சரி பாட்டிமா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். பிரசாத் பிரசாத், இதை பார், நான் தப்பா சொல்றேன்னு நினச்சிக்காத. பிரபா பத்தி கோல் சொல்றேன்னு நினச்சிக்காத. போலீஸ் அவளை பிடிக்காம நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன வளர்றீங்க பாட்டி? நான் உளரலப்பா. இதை பார், சக்தி சாகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தா. பிரபா அவளை கூட்டிட்டு மாடிக்கு போனா. என்னமோ ரொம்ப நாழியா பேசிட்டு இருந்தா. அப்புறம் அந்த பொண்ணு கண்கலங்கிண்டே கீழே வந்தது. அப்புறம் அழுதுண்டே வீட்டுக்கு போச்சு. அப்புறம் தான் அது செத்து போச்சு. பிரபாவுக்கும் சக்தி செத்ததுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தான் எனக்கு தோன்றது. இதை பாருப்பா, போலீஸ் அவளை பிடிச்சிக்காம பார்த்துக்கப்பா. சக்தி இங்க வந்தாளா? வந்தாப்பா. வந்தாளா? அவளா வரல, பிரபா தான் அவளை கூட்டின்னு வந்தா. அம்மா பேசினாங்களா? பேசினா. நீங்க பாத்தீங்களா பாட்டி? பார்த்ததுனால தானப்பா சொல்றேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.